ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய ஏதாவது விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தால், ஒரு கல்யாணம் ஆகட்டுங்க, இல்லை வேலையில் தடையாக இருக்குது, இல்லை திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது, எல்லாமே கூடி வருது, கடைசி நேரத்தில் தள்ளி போயிடுது, வேலை சரியாக அமைய மாட்டேங்குது, இல்லை உடல்நிலை ஒன்று மாற்றி ஒன்று சரியாக இல்லாமல் போய்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரிங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது, நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தம் அப்படின்னு குடும்பத்தில் இந்த பிரச்சனைகளை நினச்சி ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது பெண்களுடைய இயல்பு. இதெல்லாம் மாறணும். நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் எல்லா விஷயமும் டக்குன்னு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம், வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்குங்க. கடையில் உப்பு பக்கெட் வாங்கிக்கோங்க, அதை எடுத்துக்கிட்டு போங்க. கோயிலில் போய் நீங்கள் அம்மன்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு விளக்கேற்றுங்க. ஏற்றி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வலது கையில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிக்கோங்க. இந்த விஷயம் தீரணும், இல்லை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மன்கிட்ட மனசார வேண்டுங்க. வேண்டி முடித்ததுக்கப்புறம் அந்த அம்மன் கோவில்களில் பலிபீடம் அப்படின்னு இருக்குங்க, அதுக்கு முன்னாடி அந்த உப்பை நீங்கள் குட்டிடுங்க. இதுபோல் அம்மன் கோவில்களில் உப்பு வைத்து நாம் வேண்டுதல் வைக்கும்பொழுது கண்டிப்பாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் நீங்கி உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் கூடிய சீக்கிரம் நடக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அம்மன்கிட்ட வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாங்க அம்மா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி தருவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.